ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் மிட்டாய் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். செய்து வச்சிட்டோம்னா ஒரு கண்ணாடி ஜார்லையா பிளாஸ்டிக் ஜார்லையா போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. விட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காவை டெய்லி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காவை பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் 1-2 தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நெல்லிக்காய் 1-2 அப்படின்னு நம்ம வாங்க மாட்டோம். 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு தான் வாங்குவோம். நெல்லிக்காய் அதிகமாக வாங்கியிருக்கும்போது நம்ம இப்போ ஜூஸ்லாம் போட்டோம்னா ஜூஸுக்கு 1-2 தான் தேவைப்படும். அப்போ மீதி நெல்லிக்காவை நம்ம ஃப்ரிட்ஜில் போடும்போது அது கெட்டு போயிடும். இதுக்காக வேண்டி நிறைய பேர் உப்பு போட்டு வைப்பாங்க, ஊறுகாய் போட்டு வைப்பாங்க. நானும் பல விதமாக வச்சுருக்கேன். நெல்லிக்காய் லேகியம் வச்சுருக்கேன், நெல்லிக்காய் ஜாம் வச்சுருக்கேன், நெல்லிக்காய் பேரித்தம்பழம் எல்லாம் போட்டு குல்குந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு குடிப்போம். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இந்த தடவை தான் நான் நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த நெல்லிக்காவை ஆவியில் வச்சு வேக வைக்கிறதுக்காக வேண்டி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதழாக பிரிஞ்சு வர்றது வரை நம்ம வேக வைக்கணும். அதை பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி வெடித்து வந்திருக்கு. அந்த நேரத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இதழாக பிரித்து வச்சிடலாம். இந்த மாதிரியே அவிச்சிட்டு இதழாக பிரிச்சுட்டு இதை வத்தல் தூளெல்லாம் போட்டு ஊறுகாவும் போட்டு வைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் துவையலும் வைக்கலாம், அதுவும் நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதழாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மிட்டாய் பண்ணும்போது நிறைய செய்து வச்சிட்டோம்னா நிறைய நாள் அப்படியே இருக்கும். இந்த மிட்டாய்க்கு நான் சீனி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கதா இருந்தால் கூட நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப்பு சீனியை போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். இந்த இனிப்பு மீடியமாட்டு இருக்கும். நெல்லிக்காயில் அதிகமாட்டு உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இனி 1 கப்பு சீனி கூட போடணும். இந்த சீனிலேயே 1.5 நாள் அப்படியே இருக்கணும். இடையில எடுத்து குலுக்கி விடணும். 1.5 நாளுக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சீனி எல்லாம் மெல்ட் ஆகி லிக்விடாட்டு இருக்குது. இந்த தண்ணீரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஜூஸ் ஆட்டு நம்ம குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காவை மட்டும் எடுத்து வைக்கலாம். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எது போட்டாலுமே இந்த மாதிரி லிக்விடாக தான் வரும். அவ்வளவு நெல்லிக்காவுமே ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நல்லா காஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு தான் காயணும். அதை பார்த்தாலே தெரியும், நான் காட்டுறேன். 2 நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நல்ல கிறிஸ்பியாட்ட மாறிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டவும் கூடாது. அந்த நெல்லிக்காவை தொட்டு பார்த்தா ரப்பர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். இப்படியே கூட நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் கொஞ்சமாக சீனியை பொடிச்சு வச்சுருக்கேன், அதுக்கு மேலே போட்டு அப்படியே தூவி விட்டுறலாம். சீனி போட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா அது மறுபடியும் கொஞ்சம் லிக்விடாட்டு மாற ஆரம்பிச்சிடும். கை வச்சும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கை சூட்லையே இந்த சீனி கரைய ஆரம்பிச்சிரும். நெல்லிக்காய் மிட்டாய் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு முன்னாடி நான் நெல்லிக்காய் குல்குந்தும் செய்து வீடியோ போட்டிருக்கேன். உப்பில் போட்ட நெல்லிக்காய் 2 வெரைட்டியாக செய்தும் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்ல சூவியாகவும் இருக்கும்.
இதுக்கு மேலேயும் பொடிச்ச சீனி போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்வீட்டே கரெக்டாக தான் இருக்கும். இதில் 2-3 சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடித்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.